ஃபியூச்சர்ல வர அண்ட் பாஸ்ட்ல உங்களுக்கு தந்த எல்லா லெசனையும் நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ பேசிக்கலி அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னண்டா, இதுக்கு முதல் நான் உங்களுக்கு நவுன் என்ன, நவுன்ஸ் எப்படி டைப்ஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் படிச்சு தந்திருக்கேன். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னண்டா, ஒரு சென்டென்ஸ்ல வர நவுனோ ப்ரோனவுனை மாடிஃபை பண்ற மாதிரி. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வர பேர் சொல்ல அல்லது ஒரு ப்ரோனவுனை மேலதிகமா அதை விவரிக்கிற மாதிரி காணப்படுற சொற்கள் எல்லாமே நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். தமிழ்ல நம்ம பேரடை, வினையடை அப்படின்னு எல்லாம் பார்த்திருக்கேன் தானே. அந்த பேரடைகளை தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்றோம். நவுன்ஸுக்கு நாம கொடுக்கிற ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஒரு மாடிஃபிகேஷன் தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்றோம். ஓகேயா? அதாவது an adjective is a word that describes or modifies a noun or pronoun, often providing information about the qualities or characteristics of someone or something. அதாவது சிம்பிளா சொல்லணும்டா, ஒரு சென்டென்ஸ்ல வர ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ மேலதிகமா டிஸ்கிரைப் பண்ற மாதிரியோ அல்லது மாடிஃபை பண்ற மாதிரியோ, அதாவது விவரிக்கிற மாதிரி காணப்படுற சொற்கள் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அது வேர்பையோ அட்வர்பையோ அல்லது இன்னொரு அட்ஜெக்டிவையோ டிஸ்கிரைப் பண்ணாது. ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் அது டிஸ்கிரைப் பண்ணும். ஒன்று நவுன் அல்லது ப்ரோனவுன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாருங்க. Margaret wore a beautiful hat to the pie eating contest. மார்கட்ங்கிறது ஒரு லேடி, ஒரு ஜென்ட், அது ஒரு நேம். wore a beautiful hat to the pie eating contest. இப்ப சாதாரணமா இந்த வசனத்தை Margaret wore a hat என்று சொல்லியிருக்கலாம். Margaret wore a hat to the pie eating contest. மார்கட் ஒரு தொப்பியை அணிந்திருந்தான்னு மாத்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன தராங்க? மார்கட் wore a beautiful hat. அவ ஒரு அக்லியான ஹேட்டை வேர் பண்ணியிருந்தாவா? இல்ல. மார்கட்ங்கிற பர்சன் ஒரு பியூட்டிஃபுல் ஹேட்டை வேர் பண்ணியிருந்தா. சோ இந்த பியூட்டிஃபுல்ங்கிற இந்த வேர்ட் வந்து ஹேட்டுங்கிற இந்த நவுன், ஹட் இஸ் அ நவுன். யூ நோ நவுன்ஸ். நவுன்ஸ்னா என்னன்னு படிச்சு தந்தாச்சு. அப்ப ஹட்டுங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கிற பியூட்டிஃபுல், அந்த நவுனுக்கு மேலதிக தகவல் வழங்குற பியூட்டிஃபுல்ங்கிற இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவா காணப்படுது. ஓகே, in the second sentence, furry dogs may overheat in the summertime. furryங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற நாய்களை தான் furry dogsன்னு சொல்லுவோம். furry dogs may overheat in the summertime. summertime ன்னா வெயில் காலம். வெயில் காலத்துல furry dogs, அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த நாய்கள் வந்து ஓவர் ஹீட் ஆகுற சான்ஸ் இருக்காம. அதாவது ஓவர் ஹீட் ஆகுமா? ஓவர் ஹீட்னா சூடான, அதோட பாடி வந்து சூடாகுமா. அப்ப சாதாரணமா சொல்லியிருக்கலாம், நாய் டாக்ஸ் மே ஓவர் ஹீட் இந்த சம்மர் டைம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க? அந்த நாயை எப்படியான நாய் என்று சொல்றாங்க? இட்ஸ் தட் இஸ் அ furry dog. they are furry dogs. எப்படிப்பட்ட நாய்கள்? furry dogs. பஞ்சு போன்ற அந்த நிறைய அந்த ரோமம், முடி இருக்கிற அந்த ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த நாயத்தை நம்ம furry dogs ன்னு சொல்றோம். சோ அப்படியான நாய்கள் வந்து ஓவர் ஹீட் ஆகுதாம். அப்ப அந்த நாய்க்கு அவங்க கொடுக்கிற டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் என்ன? furry. So that is an adjective because it describes the noun dogs. Okay. In this third one, my cake should have 16 candles. My cake should have 16 candles. இந்த சென்டென்ஸ்ல அவங்க சாதாரணமா சொல்லியிருக்கலாம், மை கேக் ஷுட் ஹாவ் கேண்டில்ஸ் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க? 16 கேண்டில்ஸ் இருக்கணும். அப்ப இந்த கேண்டில்ஸுக்கு அவங்க கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் என்ன? 16 கேண்டில்ஸ் எனக்கு வைக்கணும். அப்ப கேண்டில்ஸ்ங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் தான் என்ன? 16. அந்த கேண்டில் வந்து எத்தனை கேண்டில்ஸ் இருக்கணும்? 16 கேண்டில்ஸ். So it is a number. Number can also be an adjective. Okay. The last one, the scariest villain of all time is Darth Vader. The scariest villain of all time is Darth Vader. அப்ப Darth Vaderங்கிற இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு ஆக்டர் வந்து ஒரு வில்லனா. அந்த வில்லன் வந்து எப்படியான வில்லன்? ஒரு ஸ்கேரியஸ்ட் வில்லன். ஸ்கேரியஸ்ட் என்னன்னு சொன்னா ஒரு பயங்கரமான, பயமுறுத்துற மாதிரியான ஒரு வில்லன் தான் யாரு? Darth Vader.
அப்ப அவங்க சாதாரணமா சொல்லியிருக்கலாம் the villain of all time is Darth Vaderன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வில்லன்ங்கிற இந்த நவுனை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க? இஸ் he a funny villain? அவன் ஒரு ஃபனியான வில்லனா? இல்ல. he is the scariest villain. பயங்கரமான ஒரு வில்லன் என்று சொல்றாங்க. சோ இப்படியான ஒரு சென்டென்ஸ்ல வர நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அல்லது ஃபர்தர் மாடிஃபை பண்ற மாதிரி அத விபரிக்கிற மாதிரி வர சொற்கள் எல்லாமே adjectives சொல்லுவோம். Okay. The next part. However, adjectives can modify nouns without appearing before them in a sentence. அதாவது யூசுவலி நம்ம இதுக்கு முதலோ இல்ல இப்ப பார்த்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லயோ இதுக்கு முதல் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எங்க பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குண்டா அந்த நவுனுக்கு முன்னாடி தான் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேயா? இப்படி முன்னாடி பிளேஸ் பண்ணப்படுற இப்படியான அட்ஜெக்டிவ்ஸை நம்ம அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்படியான அட்ஜெக்டிவ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா attributive adjectives. I'll give you in the bracket attributive adjectives. attributive adjectives ன்னு சொல்லுவோம். ஓகேயா? அதாவது ஒரு நவுனுக்கு முன்னால பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தா அந்த adjectives எல்லாத்தையுமே நம்ம attributive adjectives ன்னு சொல்லுவோம். ஆனா சாதாரணமா நவுன்ஸ் வந்து attributive adjective-ஆ மட்டும்தான் வருமாண்டா? இல்ல. அது ஒரு வேர்புக்கு பின்னாலேயும் வரும். predicative adjective-ஆவும் வரும். அதாவது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. acting as a subjective complement with the help of a linking verb, a predicative adjective modifies the subject of a sentence. இந்த பாயிண்ட்ல மீனிங் என்னன்னா, எப்பயுமே adjectives வந்து நவுனுக்கு முன்னுக்கு தான் வருமாண்டா? இல்ல. அதோட பிளேஸ்மெண்ட் ஒரு நவுனுக்கு பிறகு ஒரு வேர்புக்கு பின்னாலேயும் வர இயலும். அது என்ன சந்தர்ப்பத்துல வருமாண்டா? That a linking verb is a verb. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்றேன். That cow sure is happy. அந்த மாடு ஒரு ஹாப்பியான ஒரு மாடு என்று சொல்றாங்க. சரியா? அந்த மாடு ஒரு ஹாப்பியான மாடுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த சென்டென்ஸ்ல that cowங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன? that cow. that cow தான் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட். இப்ப sure is ஹாப்பிங்கிற இந்த வேர்ட் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது? யாரை மாடிஃபை, யாருக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தர மாதிரி இருக்கு? இந்த ஹாப்பிங்கிற இந்த வேர்ட் யாருக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தருது? இந்த சப்ஜெக்ட் தட் கவ். அந்த கவுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அது எப்படி? அந்த சேடான கவ்வா? இல்ல, அது ஹாப்பியான கவ். அப்ப அந்த கவுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தர இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி இந்த வேர்டை நம்ம சப்ஜெக்டிவ் கம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவோம். சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட். எது சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்? இந்த ஹாப்பிங்கிற வேர்ட் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டா இருக்கு. பிகாஸ் இட் கிவ்ஸ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த நவுன் தட் கவ். தட் கவ்ங்கிற நவுன் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டுக்கு, இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டான தட் கவ்ங்கிற இந்த ஃப்ரேஸுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தாரது தான் ஹாப்பி. அதாவது அந்த கவ் வந்து எப்படியான கவ்? ஹாப்பியான கவ். அது ஒரு சேடான கவ்வா? இல்ல, அது ஒரு ஹாப்பியான கவ். இப்ப நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேற, வேர்ட் கிளாஸஸ் வேற. ஓகேயா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நான் பின்னுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கிளியரா டீச் பண்ணுவேன். வேர்ட் கிளாஸஸ்ங்கிறது நவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், pronoun, preposition, interjection, conjunctions இப்படியான மெயின் 8 வேர்ட் கிளாஸஸ் தான் நம்ம வேர்ட் கிளாஸஸ் என்று சொல்லுவோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேற டைப்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட், வேர்ட் கிளாஸஸ் டிஃபரெண்ட். அதை நீங்க கிளியரா விளங்கி எடுக்கணும். இப்ப சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தட் கவ்ங்கிறது இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது இந்த சென்டென்ஸ்ல வேர்ப், அண்ட் ஹாப்பிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட். ஏன் இது சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்னு நான் சொல்றேன்டா, தட் கவ்ங்கிற இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டுக்கு மேலதிக தகவலை தார வேர்டா இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட் வரும். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டுக்கான மேலதிக இன்ஃபர்மேஷன் தருதா இருந்தா அதை நாம சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அந்த ரீதியில இந்த சென்டென்ஸ்ல தட் கவ்ங்கிற இந்த சப்ஜெக்டுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தர ஹாப்பிங்கிற இந்த வேர்ட் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட். இப்ப பாப்போம் இந்த ஹாப்பியோட வேர்ட் கிளாஸ் என்ன? இந்த ஹாப்பியோட வேர்ட் கிளாஸ் இது ஒரு adjective because it modifies the noun that cow.
இப்ப தட் கவுங்கிறது சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா காணப்படுது. அந்த தட் கவு, அந்த கவுட வேர்ட் கிளாஸ் என்ன? இட்ஸ் a noun. கவுட வேர்ட் கிளாஸ் என்ன? இட்ஸ் a noun. அண்ட் அந்த நவுன் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கிற இந்த வேர்ட் ஹாப்பிங்கிறது ஒரு adjective. பிகாஸ் we know that adjectiveங்கிறது எப்பயுமே ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. இப்ப இந்த ஹாப்பிங்கிறது என்ன? ஒரு adjective. வேர்ட் கிளாஸ்ல தட் கவுங்கிறது நவுன், ஹாப்பிங்கிறது adjective. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தட் கவுங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஹாப்பிங்கிறது சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட். யூஸ்வலி ஒரு சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டையும் இணைக்கிற இந்த வேர்பை நம்ம லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டையும் இணைக்கிற மாதிரி வர வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேயா? லிங்கிங் வேர்ப்ஸ் எப்படி வரும்டா பி வேர்ப்ஸ் வரும். உங்களுக்கு தெரியும் பி வேர்ப்ஸ், am is are was were, இது எல்லாமே பி வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபீல்ங்கிற வேர்ட் வரும், சீம்ங்கிற வேர்ட் வரும், டேஸ்ட்ங்கிற வேர்ட் வரும். rather than action words, ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாம நம்ம சென்சரி ஓர்கன்ஸால 5 புலன்களை கொண்டு நம்ம சென்ஸ் பண்ற மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாமே லிங்கிங் வேர்ப்ஸா வரும். அநேகமா மோஸ்ட்லி எப்பயுமே ஆண்டா சில எக்ஸெப்ஷனல் கேசஸும் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி நம்ம 5 புலன்களாலையும் சென்சரியா நம்மளோட 5 சென்சஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வேர்ட்ஸ். சீமண்டா அந்த விளங்குது, ஃபீல்னா நம்ம உணர்ற, டேஸ்ட்ங்கிறது நாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ற. இப்படியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாம நம்ம சென்சரி எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ஒரு விஷயத்தோட நிலையை, ஒரு விடயத்தின் நிலையை நம்ம விபரிக்கமா இருந்தா அதை நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அந்த லிங்கிங் வேர்ப் யூஸ்வலி எங்க வரும்டா ஒரு சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டையும் இணைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் லிங்கிங் வேர்ப். ஓகேயா? அப்படி லிங்கிங் வேர்புக்கு பின்னால வார அந்த அட்ஜெக்டிவை நம்ம என்ன சொல்லுவோம்டா ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ், ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். ஓகே, அதாவது இப்ப சமரி என்னண்டா நவுனுக்கு முன்னால வர அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி லிங்கிங் வேர்ப்ஸுக்கு பின்னால வர அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். It smells gross in the locker room. It smells gross. Grossனா சரியான ஒரு வாடை, துர்நாற்றம். It smells gross in the locker room. locker roomல ஒரு துர்நாற்றம் வந்து வீசுதுன்னு சொல்றாங்க. அப்ப இட்டுங்கிறது இங்க ப்ரோனவுன். இட்டுங்கிறது என்ன? இங்க ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுனை விவரிக்கிற மாதிரி வர வேர்ட் என்ன gross-ஆ மணக்குது? அந்த இட்டுங்கிறது தான் gross-ஆ ஸ்மெல் பண்ணப்படுது. அப்ப gross-ங்கிறது இங்க ஒரு adjective. அந்த adjective-ஐயும் இந்த pronoun-ஐயும், because gross ஏன் adjective ண்டா it describes the pronoun it. இட்டுங்கிற pronoun-ஐ describe பண்றதால gross-ங்கிறது adjective. இந்த subject-ஐயும் இந்த subject complement-ஐயும் இணைக்கிற இந்த smells-ங்கிற word ஒரு linking verb. So linking verb-க்கு பின்னால வார இந்த gross-ங்கிற adjective என்ன type of adjective? It's a predicate adjective. Okay. Driving is faster than walking. Driving is faster than walking. Driving and இங்க வாரது ing வருது. இது ஒரு verb இல்ல, it's a gerund. gerund என்னன்னு உங்களுக்கு noun lessonல டீச் பண்ணிருப்போம். அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருந்தா நான் திருப்பி ஒரு தரம் உங்களுக்கு ரீகால் பண்றேன். டிரைவிங்ங்கிறது ing ஃபார்ம்ல வருதா இருந்தாலும் அது இந்த சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்டா தொழிற்படுது. இதை நம்ம ஜெரண்ட் சொல்லுவோம். இட் இஸ் நோன் ஆஸ் ஜெரண்ட். ஜெரண்ட் சொல்லுவோம். ஜெரண்ட் என்னன்னு சொன்னா ing அல்லது ed verb ஃபார்ம்ல வார ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன்னு சொல்லலாம். நவுன்டா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வருதுண்டா ஐஎன்ஜிஓ இடி சேர்ந்து வர, ஐஎன்ஜிஓ இடி சேர்ந்து வர வேர்ப்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வருதுண்டா அதை நம்ம ஜெரண்ட்னு சொல்லுவோம். டிரைவிங், இப்ப ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி என்றா நீந்துதல் என்னுடைய விருப்பமான ஹாபி. ஹாபின்னா என்ன? எனக்கு விருப்பமான பொழுதுபோக்கு. அதே மாதிரி டிரைவிங் இஸ் ஃபாஸ்டர் தேன் வாக்கிங். ஒரு வண்டியை ஓட்டுதல் நடத்தலை விட வேகமானது, நடத்தலை விட வேகமானது. அப்ப டிரைவிங் இஸ் ஃபாஸ்டர். விச் இஸ் ஃபாஸ்டர்? டிரைவிங் இஸ் ஃபாஸ்டர். இந்த சென்டென்ஸ் த சப்ஜெக்ட் டிரைவிங். எது ஃபாஸ்டர்? டிரைவிங் தான் ஃபாஸ்டர். அப்ப டிரைவிங்கை விவரிக்கிற வேர்டு என்ன? ஃபாஸ்டர். ஃபாஸ்டர்ங்கிறது அட்ஜெக்டிவ்.
இது ஒரு லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வாரத்தால, அதாவது ஃபாஸ்டர்ங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப சப்ஜெக்டையும் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்டையும் இணைக்கிற வேர்ப் வந்து லிங்கிங் வேர்ப் என்று சொல்லுவோம். அப்ப லிங்கிங் வேர்புக்கு பின்னால வார இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டா வாரது ஒரு ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்ப சில படங்கள் நம்ம பார்க்கும்போது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு வரும். அப்ப ஸ்மோக்கிங்ங்கிறது அங்க ஒரு வேர்ப் இல்ல, இட்ஸ் அ ஜெராண்ட், இட்ஸ் அ சப்ஜெக்ட். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. இது வாரது அங்க வார ஸ்மோக்கிங்கும் ஒரு ஜெராண்ட் தான். ஓகேயா? தி நெக்ஸ்ட் ஒன், இப்ப அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரிடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் தரேன். த ப்ரவுட் சோல்ஜர் இஸ் ஹோம். இந்த சென்டென்ஸ்ல வர ப்ரௌடுங்கிறது, இந்த ப்ரௌடுங்கிறது என்ன? இட்ஸ் an attributive adjective because it appears before the noun. சோல்ஜருங்கிற நவுனுக்கு முன்னால வாரத்தால இந்த ப்ரௌடுங்கிறது ஒரு attributive adjective. The soldier is proud. இந்த சென்டென்ஸ்ல வர ப்ரௌடுங்கிறது ஒரு predicative adjective because it is a subject complement. சோல்ஜருங்கிற சப்ஜெக்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டா வார ப்ரௌடுங்கிறது ஒரு adjective, word class adjective. இது ஒரு predicative adjective because it follows the verb, linking verb is. Isங்கிற linking verb follow பண்றதால it's a predicative adjective. Okay, the dedicated employee starts early. Dedicated employeeங்கிற wordல dedicated employee is, dedicated is a attributive adjective. The employee is dedicated in the sentenceல dedicated is a predicative adjective. Okay, அப்ப சிம்பிளா சொல்றேன்டா, நவுனுக்கு முன்னுக்கு வந்தா அது அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், நவுனுக்கு பின்னுக்கு வந்தா அது ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ். மோஸ்ட்லி ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டா காணப்படும். அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னுக்கு வர வேர்ப் லிங்கிங் வேர்பா இருக்கும். ஓகேயா? இப்ப நோட்டை பாருங்க. While most adjectives can occur in both the attributive and predicative positions, some can only be used in one position. அப்ப அட்ரிபியூட்டிவும் வரும், ப்ரெடிகேட்டிவும் வரும். அட்ரிபியூட்டிவ்னா நவுனுக்கு முன்னுக்கு, ப்ரெடிகேட்டிவ்னா லிங்கிங் வேர்புக்கு பின்னுக்கு. ஆனா சில வேர்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பொசிஷன்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், the word main can only be used in the attributive position, while the word asleep can only be used in the predicative position. மெயின்ங்கிற இந்த அட்ஜெக்டிவும் asleepங்கிற இந்த அட்ஜெக்டிவும் எப்பயுமே ஒரு பொசிஷன்ல தான் யூஸ் பண்ணப்படுமா. மெயின்ங்கிறது எப்பயுமே அட்ரிபியூட்டிவா தான் வரும், அண்ட் asleepங்கிறது எப்பயுமே predicative-ஆ தான் வரும். பாருங்க, the main reason is that என்று சொல்லலாம், the reason is main என்று சொல்லலாது. The man is asleep என்று சொல்லலாம், the asleep man என்று சொல்லலாது. So இந்த ரெண்டு வேர்டும் ஒரு எக்ஸெப்ஷனல் வேர்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை பார்க்க போறோம். அதாவது இப்ப அட்ஜெக்டிவ்ஸ் நான் என்னன்னு பார்த்துட்டேன். இப்ப அட்ஜெக்டிவ்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி நான் அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை ஃபர்தர் நிறைய சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிளேஸ்ட் பிஃபோர் த நவுன் தே டிஸ்கிரைப், அது டிஸ்கிரைப் பண்ற நவுனுக்கு முன்னுக்கு வருமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பி, ப்ளூ, டால், பிக், நியூ, இப்படியான அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்க்கலாம். ப்ளூ ட்ரெஸ், ட்ரெஸ்ஸுங்கிற நவுனுக்கு முன்னுக்கு பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹாப்பி சைல்ட், சைல்டுங்கிற நவுனுக்கு முன்னுக்கு பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட டிப்ஸ் என்னன்னா, பிளேஸ் தெம் பிஃபோர் த நவுன். எப்பயுமே நவுனுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணணும். யூ கேன் யூஸ் மோர் தேன் ஒன் பட் ஃபாலோ தி ஆர்டர். அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸ்ல நம்ம நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. இதை நம்ம அதாவது நெக்ஸ்ட் வார ஸ்லைட்ஸ்ல படிப்போம். ஓகே, இப்ப இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு விளங்கப்படுத்தியாச்சு. அதே மாதிரி ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்ஸ் என்றா ஆஃப்டர் அ லிங்கிங் வேர்ப் சொல்லியாச்சு. லிங்கிங் வேர்ப் எங்க வரும்ண்டு, டயர்ட், எக்ஸைட்டட், ஸ்ட்ராங், வீக், ஃபாஸ்ட், இதெல்லாமே ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்ஸா வரும். தி பாய் இஸ் டயர்ட், டயர்டுங்கிற இந்த அட்ஜெக்டிவ் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது? அந்த பாயை டிஸ்கிரைப் பண்ணுது. தே சீம் எக்ஸைட்டட், அவர்கள் பார்ப்பதற்கு ஆர்வமா இருக்காங்களாம் ட்ரிப்பை பத்தி.
அப்ப யாரு ஆர்வமா இருக்காங்க? தே. அப்ப தேங்கிற அந்த ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ற எக்ஸைட்டட்ங்கிற வேர்ட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அது சீம்ங்கிற லிங்கிங் வேர்பை ஃபாலோ பண்றதால இட்ஸ் a predicative adjective. ஓகே. ஆல்வேஸ் யூஸ்ட் ஆஃப்டர் லிங்கிங் வேர்ப். எப்பயுமே ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்ஸ் லிங்கிங் வேர்புக்கு பின்னுக்கு தான் வரும். சோ அது எப்பயுமே சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்டா தான் காணப்படும். டோன்ட் கன்ஃபியூஸ் தெம் வித் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸோட அதாவது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அட்வர்ப்ஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னா, அட்வர்ப்ஸை நம்ம படிப்போம். அந்த அட்வர்ப்ஸோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஷீ இஸ் ஹாப்பி. அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். அதை நம்ம ஷீ இஸ் ஹாப்பிலின்னு சொல்லலாது. ஹாப்பிலிங்கிறது அட்வர்ப், ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த அட்வர்ப் அட்ஜெக்டிவ் டிஃபரன்சஸ் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல படிப்போம். இப்ப அட்ரிபியூட்டிவ் ப்ரெடிகேட்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு விளங்கிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். கம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் என்னண்டா, பை it's formed by joining two or more words, usually with hyphens. hyphens என்ன நடுவுல வர கோடு. இப்ப இந்த கம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் என்னண்டா, ரெண்டு சொற்களை இணைச்சி வர அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே கம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a well known writer. வெல் நோன், வெல்ங்கிறது ஒரு வேர்ட், நான்ங்கிறது ஒரு வேர்ட். அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு அட்ஜெக்டிவா பயன்படுத்துறோம். he is a well known writer. அவர் ஒரு நல்ல, ஒரு தெரிந்த, ஒரு பிரபல்யமான ஒரு ரைட்டர். it is a part time job. அந்த ஜாப் எப்படிப்பட்ட ஜாப்? இட்ஸ் a part time job. பகுதி நேர வேலை. அதாவது ஃபுல் டைம் ஜாப் இல்ல, முழு நேரம் இல்ல, பகுதி நேர வேலை. he is an open minded person. அவர் ஒரு நல்ல ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சன். ஓப்பனுங்கிறது ஒரு வேர்ட், மைண்டடுங்கிறது ஒரு வேர்ட். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நாம அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் ஒரு குறுகிய மனநிலையுடைய மனிதனா இல்ல, அவன் ஒரு விரிந்த, அதாவது பரந்த மனநிலை இல்ல, அவன் வந்து எல்லாத்தையும் எக்ஸெப்ட் பண்ற ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனா காணப்படுறான். அடுத்தது, ஹை குவாலிட்டி வீடியோ. இட்ஸ் அ ஹை குவாலிட்டி வீடியோ. வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ? ஒரு குவாலிட்டியான வீடியோ. இட்ஸ் அ ஹை குவாலிட்டி வீடியோ. ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி நாம ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். ஓகேயா? இதுல யூசேஜ் எப்படி இருக்கும்டா, இப்ப நான் சொல்லிட்டேன். யூஸ் ஹைஃபன்ஸ் when the compound adjective comes before a noun. ஒரு நவுனுக்கு முன்னுக்கு அந்த கம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் வருதா இருந்தா நீங்க அதுக்குள்ள ஹைஃபன் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஹைஃபன் யூஸ் பண்ணி தான் அந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், a well known actor. வெல்லுக்கும் நோனுக்கும் நடுவுல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஹைஃபன் யூஸ் பண்ணிருக்கோம். no hyphen needed when used after the verb. ஒரு வேர்புக்கு பின்னுக்கு நாம யூஸ் பண்ணும்போது அதுக்கு நமக்கு என்ன தேவையில்ல? ஹைஃபன் தேவையில்ல. ஓகேயா? அட்ரிபியூட்டிவ் பொசிஷன்ல நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா யூ நீட் a hyphen, அண்ட் ப்ரெடிகேட் பொசிஷன்ல நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா அதுக்கு ஹைஃபன் தேவையில்ல. the actor is well known. இந்த சென்டென்ஸ்ல well knownக்கு நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணல. வேர்புக்கு பிறகு வருதா இருந்தா அதுக்கு ஹைஃபன் தேவையில்ல. நவுனுக்கு முன்னாடி வருதா இருந்தா அதுக்கு ஹைஃபன் கட்டாயம் தேவை. ஓகே, the next one, possessive adjectives. possessive adjectives என்னண்டா, it show ownership or relation. ஒரு விஷயத்துக்கான உடைமை, இது என்னுடையது, என்னுடைய பொருள் அப்படின்னு நம்மட உடைமையை சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், தேர், யுவர், இட்ஸ், இப்படியானது எல்லாமே என்னன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். தட் இஸ் மை புக். அது என்னுடைய புத்தகம். இது யாருடைய புத்தகம்? என்னுடைய புத்தகம். அந்த புத்தகத்தை டிஸ்கிரைப் பண்ற வேர்டு என்ன? மை. யார? எண்ட். her voice is sweet. யாருடைய வாய்ஸ் ஸ்வீட்? அவளுடைய வாய்ஸ். வாய்ஸ்ங்கிறத டிஸ்கிரைப் பண்ணது என்ன? அவளுடைய வாய்ஸ்ன்னு நமக்கு மேலதிக ஒரு மாடிஃபிகேஷன் தருது. இது எப்பயுமே ஒரு நவுனுக்கு முன்னுக்கு தான் வரும். ஆல்வேஸ் கம் பிஃபோர் அ நவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எப்பயுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ங்கிறது வேற, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது வேற. பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ங்கிறது எப்பயுமே at the end of the sentence தான் வரும். ஆனா at the end of the sentence means after the verb. அது possessive pronoun. அது கடைசியில இறுதியா தான் வரும். ஆனா possessive adjectives எப்பயுமே நவுனுக்கு முன்னுக்கு தான் வரும். ஓகேயா? அடுத்தது வந்து demonstrative adjectives.
டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்றா நம்ம குறிப்பிட்ட ஒரு ஸ்பீக்கர், ஒரு பேசுற ஒரு ஆள் குறிப்பிட்ட ஒரு பொருளை சுட்டி காட்டி சொல்லும் போது நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பேக் இஸ் ஹெவி. எந்த பை பாரமானது? இந்த பை பாரமானது. அப்ப இந்தங்கிற இந்த திஸ்ங்கிறது வந்து என்ன? இட்ஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தோஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். அந்த அந்த ஆப்பிள்ஸ், அந்த ஆப்பிள் பழங்கள் வந்து என்ன? ஃப்ரெஷ் ஆனதான். அவை, இப்ப இது, அது, இவை, அவைங்கிற எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸா காணப்படும். சோ இதுல டிப்ஸ் என்னன்னா, மஸ்ட் பி ஃபாலோட் பை அ நவுன். எப்பயுமே ஒரு நவுனோட தான் ஒரு நவுனுக்கு முன்னுக்கு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணணும். ரிமெம்பர் தி நம்பர். திஸ் தட் எப்பயுமே சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் தீஸ் தோஸ் எப்பயுமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். திஸ் புக்ஸ்ன்னு சொல்லல, அதே மாதிரி தீஸ் பென்னு சொல்லல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? திஸ் தட் எப்பயுமே சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும். தீஸ் தோஸ் எப்பயுமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, the next one, distributive adjectives. Distributive adjectives என்னண்டா, refer to individuals separately in a group. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கக்குள்ள தனியா ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் நாம ஒரு இண்டிவிஜுவல் பொருளாவும் இருக்கலாம், மனிதனாவும் இருக்கலாம். தனியா ஒரு ஆளை பத்தி பேசும்போது நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைகள் இருக்கு. அந்த 40 பிள்ளைகள்ல ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம தனித்தனியா சொல்றோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியா சொல்றோம். இப்ப 40 பிள்ளைகளும் கிஃப்ட் வாங்கினு சொல்றது ஒரு சென்டென்ஸ். ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாங்க தனித்தனியா சர்டிபிகேட் கொடுக்கோம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், எனி. இந்த 5 மெயினா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த கிளாஸ்ல 40 பிள்ளைகள் இருக்கு, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்க கிஃப்ட் கொடுக்கோம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க கிஃப்ட் கொடுக்கோம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல தனியா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம சுட்டி காட்டக்குள்ள, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையோ இல்ல ஒவ்வொரு பொருளையோ, ஏதோ மனிதனோ பொருளோ ஒவ்வொன்று தனித்தனியா ரிஃபர் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் த பிரைஸ். neither answer is correct. இங்க பாருங்க, டிப்ப பாருங்க. used when talking about individuals separately. இப்ப 40 பேர் இருந்தாலுமே தனித்தனிய ஒவ்வொரு ஆக்களை, அந்த குரூப்ல ஒவ்வொரு ஆக்களை தனித்தனிய பேசும்போது நாங்க என்ன யூஸ் பண்றோம்டா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எப்பயுமே சிங்குலர் நவுன்ஸுக்கு முன்னுக்கு தான் வரும். ஓகேயா? எப்பயுமே நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம்னா அதுக்கு பின்னுக்கு எப்பயுமே சிங்குலர் நவுனை தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸை பாருங்க. ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் த பிரைஸ். ஈச்ங்கிற இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னுக்கு வர இந்த நவுன் வந்து எப்படியான நவுன் ஆயிருக்கு? இட்ஸ் அ சிங்குலர் நவுன். எப்பயுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ நவுனுக்கு முன்னுக்கு தான் பிளேஸ் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி வர நவுன் எப்பயுமே சிங்குலர் நவுனா தான் இருக்கணும். ஓகேயா? அண்ட் யூஸ் either or neither when choices are limited to 2. 2 சாய்ஸஸ் மட்டும் இருக்கக்குள்ள நீங்க என்ன யூஸ் பண்ணணும்டா, either அல்லது neither யூஸ் பண்ணணும். either அல்லது neither எதுவுமே இல்ல. neither answer is correct. neitherன்னு சொல்லலாம், eitherன்னு சொல்லலாம். neither answer is correct எந்த ரெண்டுல ஒரு ஆன்சரும் கரெக்ட் இல்ல. either answer is correct ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப limited to 2. when choices are limited to 2 sorry, when choices are limited to 2 you can use either or neither. Okay, the next one, proper adjectives. proper adjectives என்னண்டா, derived from, derived அதுல இருந்து எடுக்கப்பட்டது, from proper nouns and always capitalized. proper nouns நம்ம படிச்சோம். குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு இல்ல பொருளுக்கு குறிப்பிட்ட மாதிரி ஒரு பேர் இருக்கிறது proper nouns. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு பில்டிங், அது ஒரு நவுன், ஒரு காமன் நவுன். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. இப்ப கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டல், கலாம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், இப்படி தனித்துவமா இருக்கிற நேம்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ப்ராப்பர் நவுன்ஸ். இப்ப எனக்கு ஒரு நேம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். அப்ப குறிப்பிட்டு ஒரு நேம் தந்தா அது ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். சோ ப்ராப்பர் நவுன்ஸை நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம்டா அதை ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்றோம். அதை எப்பயுமே கேபிட்டலைஸ் பண்ணணும்.
as proper nouns. Proper nouns நம்ம capitalize பண்ற மாதிரி proper adjectives நம்ம capitalize பண்ணணும். For example, American, Indian, Shakespearean, Buddhist, African இப்படியான words எல்லாமே proper adjectives வரும். She likes Italian food. இப்ப அவக்கு என்ன மாதிரியான ஃபுட் பிடிக்கும்? இட்டாலியன் ஃபுட். அப்ப அந்த ஃபுட்ங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ற இந்த இட்டாலியன்ங்கிற வேர்ட் adjective, since it is a proper noun, அது ஒரு நவுனா காணப்படுறதால it's a proper adjective. It is derived from proper adjective. Sorry, proper nounல derive பண்ணப்பட்ட ஒரு proper adjective தான் இட்டாலியன். He reads Shakespearean drama. He reads drama ன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் எப்படியான டிராமாஸ் ரீட் பண்றாரு? Shakespearean drama. ஷேக்ஸ்பியருங்கிறது one of the greatest English writers, poet. ஷேக்ஸ்பியரன் டிராமா தான் அவர் ரீட் பண்றேன். ஸோ இப்படி ப்ராப்பர் நவுன்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட அட்ஜெக்டிவா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் தொடங்கும். formed from proper nouns. proper nounsல இருந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. China, Chinese. I like Chinese noodles. Shakespeare, Shakespearean. India, Indian. Sri Lanka, Sri Lankan. America, American. Okay, இப்படியானது adjectives, proper adjectives ன்னு சொல்லுவோம். Next one, participial adjectives என்றா formed from verbs ending in ed or ing. INGO EDல முடிவடைகிற verbs வந்து INGல முடிவடைகிற வேர்ட்ஸ் நம்ம verbs ன்னு சொல்லுவோம். ஆனா அது ஒரு adjective ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ற பிளேஸ்ல வருமா இருந்தா அதை நாம பார்ட்டிசிபியல் adjective ன்னு சொல்லுவோம். For example, bored, exciting, broken, tiring, interested. For example, it was a boring movie. அது எப்படிப்பட்ட மூவி? It was a boring movie. ING வாரத்தால இது verb இல்ல. It's an adjective because it describes the noun movie. மூவிங்கிற இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதால அந்த போரிங்ங்கிற வேர்ட் ஒரு adjective. அது ING ஆட் பண்ணிக்கிறதால it is a participial adjective. Okay, I'm interested in art. I'm interested in art. I am interested. Okay, என்னத்துல யார் இன்ட்ரெஸ்டா இருக்கா? I am interested in art. ஆர்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்ப further information தரதால இன்ட்ரெஸ்டட்ங்கிற இந்த வேர்ட் வந்து it's a participial adjective. Okay, இதோட டிப்ப பாருங்க. ING adjective describe the cause. அது எப்படி? அதோட விளைவு என்னங்கிறது cause, விளைவு, அப்படியான விஷயங்களை டிஸ்கிரைப் பண்றதுதான் participial adjective. ED adjective describe the person's feeling. ING adjectives எப்பயுமே ஒரு விஷயத்திட தாக்கம் என்னங்கிறத பத்தியும் ED adjectives எப்பயுமே ஒரு மனிதன் ஃபீலிங்கை பத்தியும் சொல்லுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த I am interested, யார் இன்ட்ரெஸ்டட்? நான் இன்ட்ரெஸ்டட். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் யாருக்கு தருது? அந்த பர்சனுக்கு தருது. அந்த பர்சனோட ஃபீலிங்கை சொல்லுது. ஆனா ING adjectives எப்பயுமே ஒரு நவுன் ஒரு விஷயத்திற்கான கோஸ், ஒரு விளைவு இல்ல ஒரு தாக்கத்தை சொல்லுமா. ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க மேட்ச் பண்ணணும். ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் ன்னு சொல்லல, ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் இன் ஆர்ட் ன்னு சொல்லல, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் ன்னு சொல்லணும். இட் வாஸ் அ போர்ட் மூவின்னு சொல்லல, இட் வாஸ் அ போரிங் மூவி தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லிமிட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் என்றா ரெஸ்ட்ரிக்ட் த மீனிங் ஆஃப் நவுன். லிமிட்டிங் என்றா இந்த ஷார்ட் என்னண்டா அது வந்து நம்மளுக்கு டிட்டர்மினஸா, அநேகமா டிட்டர்மினஸா இருக்கு. restrict the meaning of a nounங்கிறது கருத்து என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு என்ன டிட்டர்மினஸா இருக்கும், குவான்டிஃபயர்ஸா இருக்கும். ஒரு நவுனை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. காமனா சொல்லாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த நவுனை சொல்ற மாதிரி இருக்கு. few, some, all, most, any இந்த வேர்ட்ஸ் எல்லாம் லிமிட்டிங் அட்ஜெக்டிவ்ஸா காணப்படும். few students attended the meeting. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற இந்த நவுனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அந்த amount of students, the quantity of students என்ன few students. most people like pizza. பீட்சாவை விரும்புறவங்க நிறைய பேரா. அப்ப இந்த few, most எல்லாம் லிமிட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் நீங்க கொமனா தந்திருக்கு. ஆனா கொமனா நம்ம யூஸ் பண்ற நேம் என்னண்டா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகேயா, இட் ஷோஸ் how much or how many or restrict the meaning. restrict the meaning in the sense இதான் வரையறுக்கும். அந்த நவுன் எத்தனைன்னா அந்த குவான்டிட்டியை வரையறுக்கிறது தான் அது. how much, how manyங்கிற
கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தர மாதிரி இருக்கு. இதை நம்ம கவுண்டபிள் ஓ அன்கவுண்டபிள் நவுன்ஸோட யூஸ் பண்ணலாம். ஃபியூ புக்ஸ், இங்க புக்ஸ்ங்கிறது கவுண்டபிள் நவுன், லிட்டில் வாட்டர், வாட்டருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஓகேயா? லிமிட்டிங் அட்ஜெக்டிவ்ஸுக்கு மற்றொரு பேரை நம்ம சொல்லலாம் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லலாம். quantitative adjectives, quantitative adjectives, limiting adjectives or quantitative adjectives னு சொல்லுவோம். ஓகேயா? Avoid using more than one limiting adjective in the same phrase. ஒரு சென்டென்ஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட லிமிட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ண கூடாது, அதை தவிர்க்கணும். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்றா இட் டிஸ்கிரைப், நார்மலான நம்ம யூஸ் பண்றது, இட் டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ நவுன். ஒரு நவுன பண்பை அல்லது குணத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். ஹி இஸ் a smart, that cat is soft, அந்த கேட் ஒரு சாஃப்டான மென்மையானது. ஷி கேவ் அ ஸ்மார்ட் ஆன்சர், அவள் ஒரு சிறந்த விடைய, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விடையை தந்தாள் அப்படின்னு ஒரு விஷயத்திற்கான குவாலிட்டியோ கேரக்டரிஸ்டிக்க சொல்றதுக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். add rich detail to writing. இப்ப டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்னா, அநேகமா நம்ம இப்ப இந்த ஒரு ஸ்டோரி ரைட்டிங் இல்ல எஸ்ஸே ரைட்டிங் இப்படியான ஃபார்மல் ரைட்டிங்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணினோம்டா ஒரு ரிச் டீட்டெயில் ஒன்று தருமாம் நம்மளோட ரைட்டிங். ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபிளேவர் ஒன்று தரும் நம்மளோட ரைட்டிங். சாதாரண இப்ப the cat she gave an answerன்னு சொல்றதுக்கும் she gave a smart answer சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. she gave an answerங்கிறது சாதாரண சென்டென்ஸ், she gave a smart answerங்கிறது நம்மளோட சென்டென்ஸுக்கு ஒரு ஃபிளேவர் ஒன்று தருது. அப்ப நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சென்டென்ஸ்ல அடிக்கடி பயன்படுத்துறது ஒரு நல்ல ஒரு விஷயம். Avoid overloading with too many at once. ஒரு சென்டென்ஸ்ல நிறைய டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றதையும் தவிர்க்கணும். இட் வில் பி லைக் அ டெக்கரேஷன். அப்படி ஓவர் டெக்கரேஷன் இல்லாம சாதாரணமா ஒரு ரிச் ஃபீலிங், ஒரு கிளாசிக் ஃபீலிங் ஒன்று தரத்துக்கு நீங்க ஒரு 1 or 2 டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றது பெட்டர். Choose vivid and specific words. சும்மா எல்லாத்துக்குமே சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்பெசிபிக்கான ஒரு நல்ல கிளியரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்றா used with nouns to ask question. எப்பயுமே இது ஒரு கொஸ்டின், WH கொஸ்டின் வேர்ட்ஸ்ல 3 கொஸ்டின் வேர்ட்ஸ் நம்ம இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். which, what, whose, மெயின்லி இது மூணையும் நம்ம என்ன சொல்லுவோம் என்றா இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். how many, how muchங்கிறது இதெல்லாம் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். இது எப்பயுமே ஒரு நவுனை ஃபாலோ பண்ணி வரும். which book is yours, எந்த புத்தகம் உன்னுடையது. whose pen is this, யாருடைய பென் இது. what time is it now, இப்ப என்ன நேரம், நேரம் என்ன அப்படின்னு நம்ம எப்பயுமே இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை a noun. அந்த ஒரு நவுனை தொடர்ந்து ஒரு நவுன் வந்து இந்த இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தொடர்ந்து ஒரு நவுன் கட்டாயம் வரணும், நவுன் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகேயா? Don't confuse them with interrogative pronouns which stand alone. இதை நீங்க இந்த பாயிண்ட்டை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க because I will teach you in the upcoming lesson. Okay? அடுத்தது comparative adjectives and superlative adjective. இது என்னன்னு நம்ம பிரீஃபா கீழே பார்க்க போறோம். இப்ப கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னண்டா, 2 ஆப்ஜெக்ட் இருக்கும் போதும் அந்த 2 ஆப்ஜெக்ட் நம்ம கம்பேர் பண்ணி பேசுறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு அட்ஜெக்டிவ் தான் என்னண்டா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். 2 பொருட்கள் இருக்கு, அந்த 2 பொருட்களை நம்ம விவரிச்சு பேசும்போது நம்ம யூஸ் பண்றதுதான், கம்பேர் பண்ணி விவரிக்கக்குள்ள யூஸ் பண்றது தான் என்ன கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேயா? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ண்டா இப்ப ஒரு 3-4 பொருட்கள் இருக்குண்டா அந்த 3-4லயுமே எது நல்ல சிறந்தது, அதாவது மேக்சிமம் எது, ஹையஸ்ட் எது, லோவஸ்ட் எது, அல்ல மேக்சிமம் என்ன மினிமம் என்னன்னு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் அல்லது லோவஸ்ட் பாயிண்ட் அந்த ஒரு விஷயத்துல குவாலிட்டியை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் he is tall, அதாவது இந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்றதுக்கு மெயினா 5 ரூல்ஸ் இருக்கு. முதலாவது ரூல் என்னன்னா, வேர்ட்ஸ் லெஸ் than 5 letters
லெட்டர்ஸ் என்றா எழுத்துக்கள், வேர்ட்ஸ் என்றா சொற்கள். 5 எழுத்துக்களுக்கு குறைவான சொற்கள் வந்தா நம்ம நார்மலா இஆர், கம்பேரேட்டிவ்க்கு இஆர் ஆட் பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவ்க்கு இஎஸ்டி ஆட் பண்ணுவோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் டால் என்றா இங்க நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம், இஆர் ஆட் பண்ணிருக்கோம். டால், டால அந்த இஆர் இங்க கம்பேரேட்டிவ்ல இஆர் ஆட் பண்ணினா சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி ஆட் பண்ணுவோம், டாலஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஓகேயா? இதே இது ஆல்ரெடி இ இருக்குண்டா, அந்த எக்ஸாம்பிள்ல ஆல்ரெடி இ இருக்குண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன்ங்கிற அட்ஜெக்டிவ் எடுத்தோம்னா ஆல்ரெடி அங்க இ இருக்கு, அந்த இக்கு பதிலா திருப்பி நம்ம இ ஆட் பண்ணாம ஆர் ஆட் பண்ணுவோம், ஃபைன், ஃபைனஸ்ட். ஓகே, ஆல்ரெடி இ இருந்தா ஜஸ்ட் ஆர், அதே மாதிரி இங்க எஸ்டி ஆட் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி 5 லெட்டர்ஸுக்கு குறைவான வேர்ட் வருது, ஆனா அந்த வேர்ட் ஒரு வவல்லையும் ஒரு கன்சனன்ட்லயும் முடிவடையுதா இருந்தா, ஃபர்ஸ்ட் அதாவது கடைசி 2 வேர்டும் ஒரு வவலும் ஒரு கன்சனன்ட்டுமா இருந்தா அதை நம்ம என்ன செய்யணும்டா, இறுதியா வர வவலை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கிட்டு இஆர் ஆட் பண்ணணும். டபுள் ஆக்கிட்டு என்ன செய்யணும், இஆர் ஆட் பண்ணணும். டபுள் ஆக்கிட்டு இஆர் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது இப்ப பிஐஜிங்கிற இந்த வேர்ட், பிக்குங்கிற வேர்ட் பிஐஜி, லாஸ்ட் 2 லெட்டரும் ஒரு வவல், அதுக்கு பின்னாடி ஒரு கன்சனன்ட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வவல் வரணும், அதுக்கு பின்னுக்கு கன்சனன்ட் வரணும். அப்படியா வந்தா அந்த கன்சனன்ட்டை நீங்க டபுள் ஆக்கணும், ஆக்கிட்டு இஆர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்க என்ன ஆட் பண்ணணும், இஎஸ்டி ஆட் பண்ணணும். ஓகேயா? பிக், பிகர், பிகெஸ்ட். அதே மாதிரி ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். பிகாஸ் ஹாட்ல கடைசி 2 லெட்டரும் ஓங்கிறது ஒரு வவல், டீங்கிறது ஒரு கன்சனன்ட். ஸோ அந்த கன்சனன்ட் டீயை டபுள் ஆக்கிட்டு இஆர் ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஹாட்டஸ்ட்னு சூப்பர்லேட்டிவ்க்கு ஆட் பண்ணிருக்கேன். ஓகேயா? ஃபேட், ஃபேட்டர், ஃபேட்டஸ்ட், இப்படி சில வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு வார அந்த அதாவது 5 லெட்டர்ஸ்ல, 5க்கும் குறைவான லெட்டர்ஸ்ல வார வேர்ட் வந்து வைலண்ட் முடிவடைந்தா, அந்த வேர்ட் லாஸ்ட் லெட்டர் வையா இருந்தா அந்த வைக்கு பதிலா அந்த வைய ஒமிட் பண்ணிட்டு நீங்க என்ன ஆட் பண்ணணும்டா, ஐ ஆட் பண்ணணும். அந்த வைக்கு பதிலா நீங்க என்ன ஆட் பண்ணணும், ஐ ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இஆர் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது வார அட்ஜெக்டிவ் வந்து வைல முடிவடைந்த அந்த வேர்ட் யூ ஹாவ் டு ஒமிட் வை, வைய ஒமிட் பண்ணிட்டு வைக்கு பதிலா ஐ ஆட் பண்ணி லாஸ்ட்ல இஆர் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி ஆட் பண்ணுவீங்க. ஓகே, the next one, adjectives வந்து more than 6 letters. If it is more than 6 letters, 6 lettersக்கு மேலதிகமா இருந்தா அதை நீங்க எப்படியுமே அந்த லெட்டர்ஸ்ல ஒரு மாற்றமும் ஏற்படுத்த இயலாது. அதுக்கு முன்னுக்கு நீங்க கம்பேரட்டிவ் ஃபார்ம் அண்டா மோ யூஸ் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அண்டா மோஸ்ட் யூஸ் பண்ணணும். most beautiful, most more beautiful, most beautiful, expensive, expensive, more expensive, most expensive. Clear? அப்ப more than 6 letters ஆயிருந்தா எதுவுமே செய்ய இயலாது. You have to just add more and most for comparative and superlative. அதுக்கு முன்னுக்கு வர சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல நார்மல் வேர்டா இருந்தா ER, EST ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி E இருந்தா R மட்டும் ஆட் பண்ணுவீங்க. சூப்பர்லேட்டிவ்ல ST ஆட் பண்ணுவீங்க. வார சின்ன வேர்ட்ல, அந்த குட்டி வேர்ட்ல லாஸ்ட் 2 letters vowel and consonant இருந்தா கன்சனன்ட் டபுள் ஆக்கிட்டு ER ஆட் பண்ணி சூப்பர்லேட்டிவ்க்கு EST ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த adjective வைல முடிவடைந்தா you have to omit y and you have to add I, then you have to add ER and EST. ஓகே, இது ரெகுலரா, இது ஒரு ஃபார்மேட். irregular adjectives இன்னும் இருக்கு, அதாவது டோட்டலி அந்த வேர்ட் மாற்றமா இருக்கு. அதுல சில adjectives இருக்கு, குட், பெட்டர், பெஸ்ட், பேட், worse, worst, far, farther, farthest, இப்படி சில வேர்ட்ஸ் இருக்கு. much, more, much, more, most, இப்படி சில வேர்ட்ஸ் வந்து irregular adjectives வரும். ஓகேயா?
I think it would be clear for you now. Okay, the next one, order of adjectives பாப்பா. நான் already சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல adjective வந்து ஒன்று மட்டும் தான் காணப்படுமாண்டா இல்ல. ஒரு சென்டென்ஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட 2 3 4 சில adjectives நிறைய adjectives we can use. அப்படி யூஸ் பண்ற adjectives என்ன ஆர்டர்ல வரணும்டா ஃபர்ஸ்ட்க்கு கட்டாயம் டிட்டர்மினர் தான் வரணும். ஒரு சென்டென்ஸ்ல டிட்டர்மினர், ஒப்பீனியன், சைஸ் இப்படி எல்லாம் இருக்குண்டா ஃபர்ஸ்ட்க்கு நீங்க எந்த adjective பிளேஸ் பண்ணணும்டா டிட்டர்மினரை பிளேஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் எதை பிளேஸ் பண்ணுவீங்கடா ஒப்பீனியன். டிட்டர்மினர்ண்டா நமக்கு தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பெசிபிக்கா டிட்டர்மைன் பண்ணி குறித்து சொல்றது. ஒப்பீனியன்டா ஒரு விஷயத்துல நமக்கு இருக்கிற கருத்து, பியூட்டிஃபுல், அக்லி, அமேசிங்ங்கிற நமக்குரிய கருத்து. அடுத்தது சைஸ், ஒரு பொருளோ ஒரு மனிதண்டையோ அதாவது எடை, அளவு, அதை சொல்லுவோம். ஷேப்புங்கிறது அதோட வடிவம், ரவுண்டா இருக்கா, ஸ்கொயரா இருக்கா, ஓவலா இருக்கா அப்படின்னு. கண்டிஷனுங்கிறது அதோட நிலை, கோல்டா இருக்கா, ஹாட்டா இருக்கா, ரிச்சா இருக்காரா, புவரா இருக்காரா அப்படிங்கிற விஷயம். ஏஜ்ங்கிறது வயது, ஓல்டா, நியூவா, யங்கா, ஆன்டிக்கா, ஆன்டிக்குன்னா பழமையான. அடுத்தது கலர், அதோட நிறம் என்ன. ஒரிஜின், அது எங்க இருந்து வந்தது. ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம ஒரிஜின்னு சொல்லுவோம். அது எப்பயுமே கேபிட்டலைஸ் பண்ணணும். அடுத்தது மெட்டீரியல், என்னத்தால செய்யப்பட்டது. இந்த மேசை ஒரு இட்ஸ் அ வுடன் டேபிள்னா மரத்தால செய்யப்பட்டது. இட்ஸ் அ மெட்டலிக் பாட்டில்னா அது மெட்டலால, இரும்பால செய்யப்பட்டது. பிளாஸ்டிக் பாட்டில்னா பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது. அடுத்தது பர்பஸ், லாஸ்டா பர்பஸ், அது என்னத்துக்கான என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது. இட்ஸ் அ ஸ்லீப்பிங் பேக். பேக் அது என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ற பேக், ஸ்லீப்பிங் பேக். ரன்னிங் ஷூஸ், ஷூஸ் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்றோம், ரன்னிங் ஷூஸ். ரைட்டிங் புக், டைனிங் டேபிள். ஓகே, இப்படியான விஷயங்கள். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், she bought 3 beautiful small old wooden Italian chairs. இப்போ எத்தனை வந்திருக்கு, 1 2 3 4 5 6 adjectives வந்திருக்கு. அதுல 3ங்கிற இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இட்ஸ் அ டிட்டர்மினர். It's a determiner. 3. Beautifulங்கிறது it's an opinion. It's an opinion. Small, it's the size. It's the size. Old, it's the age. Old is an age. Wooden, woodenங்கிறது material. It's a material. Italian, Italian is Italian is the origin. பாருங்க அந்த ஆர்டர்ல வந்திருக்கு. Determiner, first one. Next one, opinion. Next one, size. Next one, old is the age. Next one, wooden. Wooden is the material. And sorry, Italian wooden chairs. Three beautiful small old Italian wooden chairs. Italian is the origin, wooden is the material. And the order you have to write. So this is the correct order to write the adjective. So please note it down if you need it. Okay. Now I have given you 2 activities. First one, complete the worksheet using the correct comparative and superlative forms. Correct form use பண்ணி நீங்க இத fill பண்ணணும் இந்த blanks. அடுத்தது you have to write, they have given you in brackets சில adjectives தந்திருக்காங்க. You have to write it in the correct order. Okay, correct orderல இந்த adjective எழுதணும். So after completing the activities, we'll give the number below. Number கீழ தருவோம். So அதை நீங்க text பண்ணேலும் if you have any doubts regarding the lesson and in the activities கட்டாயம் செய்யுங்க for practice. And இதில் ஏதாவது doubt இருந்தா you can contact us. We'll provide our number below. So that's all for today. I hope
adjectives பத்தி கிளியரான ஒரு டீடைல்டான ஒரு லெசன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். If you have any doubts, you can contact us. So I'll provide the number below. You can text for that. And so that's all. We'll meet you with another interesting lesson. Till then, signing off.